விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் டீமுக்குள்ள கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க கரியருக்கு இது திருப்பி ஒரு கம்பேக்கா இருக்குமா? என்ன ஏதுன்னு மாஸ்டர் கிட்ட இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஆல், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ். நானும் மாஸ்டரும் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா சண்டே மேட்சுக்கான ப்ரிவ்யூக்காக ஒரு வீடியோ போட இங்க வந்துட்டோம். ஹாய் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? சூப்பருங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் டு த சீரிஸ். ஆமா, அப்படியே எல்லாமே வெறித்தனமா போயிட்டு இருக்கு. விராட்டும் ரோஹித்தும் ரீயூனியன். ரீயூனியன் வீடியோ. அப்புறம் அங்க போய் இறங்கி இன்னைக்கு உடனே ஆப்ஷனல் பிராக்டிஸ் செஷன் போயிட்டாங்க. நெட்ஸ்ல 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. ஆல்பி மார்க்கல் விராட் கோலியோட ஆப்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்கறாரு. எல்லா வீடியோஸும் சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதான் ஃபயர் அப் ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஷார்ட் வெர்ஷன், அதாவது ஃபுல்லாகவே நம்ம லாங்கர் ஃபார்மேட் ஆடிட்டு இருந்தோம். இப்போ ஓடிஐ ஃபார்மேட் ஒரு பிரேக்குக்கு அப்புறமா ஆட போகிறாங்க. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபர்ஸ்ட் ஃபார் டு சி 50 ஓவர்ஸ் கேம்? 50 ஓவர்ஸ் கேம் ஜென்ரலா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அது போய் இப்ப இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பாக்குறது, அதுவும் எனக்கு எப்பயுமே ஆஸ்திரேலியால ஒரு சீரிஸ், எனி எனி கேம் எனக்கு பாக்குறது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அது ஒரு நல்ல அதனால அட்மாஸ்பியர். லுக்கிங் ஃபார்வர்ட். ஆமா, ஆமா. ஓகே. ஸோ ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சீரிஸ் ப்ரிடிக்ஷன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரிஸ் இந்தியாவா இல்ல ஆஸ்திரேலியா? ஒரே பதில்ல, ஒரே இதுல பதில் சொல்லுங்க. Who is going 2-1 டு இந்தியா. 2-1 to India? Okay. Um, yeah, I think so. It is going to be 2-1 and I support India as well. பார்ப்போம். பட் ஆனால் ஆஸ்திரேலியாவும் நல்ல தரமான டீம் தான். அவங்க ஊரில் வேற ஆடுறோம். நம்ம ஆக்சுவலாக கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். பட் ஆனால் ஐ திங்க் இட் இஸ் பேலன்ஸ்ட் அவுட்னு தான் நினைக்கிறேன். 50-50 தான் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஐ வில் கிவ் ஸ்லைட் அட்வான்டேஜ் டு ஆஸ்திரேலியா. 52 ஃபார் திஸ் சீரீஸ் அப்படின்னு நான் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் பிளேயிங் இன் தேர் ஹோம் டஃப் அப்படின்ற ஒரு இதுக்காக. மற்றபடி ஐ திங்க் இட்ஸ் பிரிட்டி பேலன்ஸ்ட் அவுட். நீங்கள் ஏதாவது பிக் பண்ணணுமா? இல்ல அதான் நான் இந்தியாவுக்கு 2-1 கொடுக்குறப்ப என்னோட வாய்ஸ் கொஞ்சம் லோவா தான் இருந்தது. அந்த லோவுக்கு ஒரே காரணம் இந்தியாவோட பவுலிங் அட்டாக் தான். எனக்கு இன்னும் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஏன்னா பும்ரா இல்ல கரெக்டா. ஸோ பேட்டிங் வைஸ் ஐ திங்க் இந்தியா வில் பி ஈக்குவல் ஆர் பெட்டர் தென் ஆஸ்திரேலியா. இட் இஸ் அபவுட் ஹவு தே பெர்ஃபார்ம் வித் பால் தான். ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம இந்தியன் டீமை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இந்தியன் டீமில் 2 ஸ்டால்வார்ட்ஸ் திருப்பி வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு மேலே எப்போவுமே ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் இது எல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது இல்லாமல் இந்த ஒரு சீரீஸ், அதாவது இந்த 3 மேட்ச் அவங்க 2 பேருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ மீன் ஹவு வெல் தே வுட் ஹவ் லைக் ப்ரிப்பேர்ட், அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இட்ஸ் ஜஸ்ட் அன் அதர் கேம் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களா? இல்லைனா அவங்களுமே ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்களா? அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு இட் இஸ் ஜஸ்ட் அனதர் சீரீஸ், அனதர் கேம் தான். ஓகேங்களா. ஆனா நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வர்றப்ப அவங்களுக்குள்ளே நிறைய செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா இல்லைங்களா, நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விராட் கோலி பேட்டை தொடாம இருக்கவே மாட்டாரு கரெக்டா. ஸோ இப்போ ஒரு பெரிய பிரேக் கிடைச்சிருக்கு, வந்திருக்காரு. ஸோ இட் வில் பி நியூ இன் த சென்ஸ். ஓகே, ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலோட வருவாங்க. ஆனா ப்ரிப்பரேஷன் பெர்ஸ்பெக்டிவ் ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் அனதர் கேம் ஃபார் தம். ஓகே. ஸோ இப்போ இந்த 2027 வேர்ல்டு கப் எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். அதாவது அவங்க இருக்காங்கன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்கிறது கான்க்ரீட்டாக யாருமே சொல்லலை. தேர் வேர் லைக் டாக்ஸ் கோயிங் ஆன். இது ஏதாவது அவங்க மைண்டுக்குள்ளே போய் அந்த பர்ஃபார்மன்ஸ் அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைனா அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படுற அந்த ஸ்டாச்சரில் இல்லை, நம்ம போய் நம்மளோட கேம் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி ஆடுவாங்களா? இல்ல அதாவது பெர்ஃபார்மன்சஸ்ல அஃபெக்ட் ஆகும்னு நான் நினைக்கல. ஆனா அவங்க மைண்ட்ல இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலா ஒரு ஒர்க் பண்றோம்னாலே நமக்கு ஒரு விசிபிலிட்டி வேணும் இல்லைங்களா. நம்ம எதுக்கு பண்றோம், என்ன பண்றோங்கிறது தேவைப்படும். அந்த கிளாரிட்டி எல்லாமே இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆகும். ஆனா இட் வில் பி ரொட்டீன் ஃபார் தம். லைக் கேமுக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் ஐ டோன்ட் திங்க் தே வில் திங்க் அபவுட் இட். இது கேம் நம்ம ப்ளே பண்றோம், இந்தியா வின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துடும். பட் ஆனா அவங்க மைண்ட்ல கண்டிப்பா இன் ஜென்ரல் இருக்கும். ஸோ ஓகே, கம்மிங் பேக் டு ஆஸ்திரேலியா, அவங்க கண்டிப்பாக இதை 3-0ன்னு ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். நோயிங் லைக் ஆசி மைண்ட் செட், அவங்க 3-0ன்னு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு தான் போவாங்க. பட் ஆனால் அவங்க டீமில் இப்போது ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான நியூஸ் என்னென்னா ஜாஷ் இங்கிலீஷ், நான் போன தடவை ரொம்ப பெருமையாக சொன்னேன் அவரை பற்றி. அவர் ஒரு 360 டிகிரி பிளேயர் மாஸ்டர் அப்படின்ட்டு. அவர் ரூல்ட் அவுட்டு.
ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் டு பி ரூல்ட் அவுட் ஃபார் த சீரீஸ். பட் ஆனால் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு ரூல்ட் அவுட்டு. அலெக்ஸ் கேரியும் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நாட் அவைலபிள். ஆடம் ஜாம்பா வந்து பர்சனல் இஷ்யூஸ்னால அவருமே நாட் அவைலபிள். ஸோ இந்த 3 பேர் வந்து 3 தரமான பிளேயர்ஸ். பட் ஆனால் அவங்க வந்து கிடையாது. ஸோ ஒரு செட்பேக்கில் தான் ஆரம்பிக்கிறாங்களா அவங்களோட சீரீஸை? ஆமாமா, கண்டிப்பா அவங்க 3 பேருமே ரொம்ப கீ பிளேயர்ஸ். அது ஒரு ரீசன் காரணம் நான் வந்து 2-1 இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் சொன்னது. ஏன்னா இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அடிச்சு பொழந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது கொஞ்சம் கண்டிப்பா வீக்கா தான் அவங்க டீமை காட்டுது. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்த் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பர்த்து இப்போ சொல்ல முடியலையே. முந்தி வந்து நல்லா தெரியும் கண்டிப்பா வந்து. அது இப்ப என்ன கிரவுண்ட், வேக்கா இல்ல வேக்கா தானா? கிடையாது, பழைய கிரவுண்ட் ஆஹ் கிடையாது. அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியல. வேக்கானா தெரியும் கண்டிப்பா. ரொம்ப பயங்கரமா இல்லாட்டினாலும் பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்ப இருக்கிற ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க எதுவுமே வந்து அந்த சேம் ஓல்டு பிச்சர்ஸா இல்ல. ஸோ அதுவும் ஷார்ட்டர் ஃபார்மேட்டுக்கு பிச்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி கிட்டத்தட்ட ரூல் அவுட் பண்ணிடுறாங்க. ஆனா நான் படிச்சது என்னன்னா கொஞ்சம் ஐ திங்க் மழை இருக்கா, கொஞ்சம் டேம்பா தான் இருக்கும், கொஞ்சம் சீமிங் கண்டிஷன்ஸா இருக்குங்கிற மாதிரி நான் படிச்சேன். ஓகே, அப்படி இருந்ததுன்னா 300 வந்து ஐடியல் ஸ்கோராக இருக்காதுல்ல. லைக் 280 270 ஷுட் பி அ வின்னிங் ஸ்கோர். இப்பெல்லாம் அப்படி இருந்தாலுமே 300 நார்மலா அடிச்சிடறாங்க. அதனால அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் ஐ திங்க் 300 கண்டிப்பா தேவைப்படும் தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி பேட்டிங் லைனப் ரெண்டு டீம் சைட்ல இருக்கிறப்ப எப்படி அடிச்சனாலும் கொண்டு வந்துருவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வந்து லைக் ஒரு பிரேக்குக்கு அப்புறமா வர்றதுனால டசன்ட் இட் பிகமிங் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் ஆஸ்திரேலியா டு டார்கெட் தீஸ் டூ? ஏன்னா அவங்க வந்து ஒரு கேம், அதாவது அவங்க கண்டிப்பாக வந்து நெட் செஷன் இது மேட்ச் சிமுலேஷன் எல்லாமே விளையாடி இருப்பாங்க அவங்க பிரேக்கில் இருந்தப்போ. பட் இட் இஸ் நாட் லைக் ஆக்சுவல் கேம் இல்லையா. நம்ம ஒரு ஆக்சுவல் கேம்குள்ளே போயிட்டு ஒரு ஃபுல் ஓவர் இருந்தால் தான் வந்து அந்த இது வந்து கிடைக்கும். ஸோ அது அது இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க 2 பேரையும் வந்து நம்ம டார்கெட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட வருவாங்களா? அப்படியெல்லாம் எனக்கு தோணல. ஏன்னா அவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஆஸ்திரேலியா ஹாஸ் சீன் எனஃப் இல்லைங்களா. ஸோ அதனால அந்த கேம் இருக்கும். அப்படி ஃபோக்கஸ்டா இது பண்ண மாட்டாங்க. பட் ஆப்வியஸ்லி அவங்க அவங்க ரெண்டு பேரையும் சீக்கிரமா விக்கெட் எடுக்கணுங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒன்லி திங் நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா தே வில் ஹாவ் மோர் பிளான்ஸ். அதாவது அவங்க நிறைய பார்த்ததுனால கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல தான் அவங்களோட அந்த வீக்னஸ் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ தே வில் நோ தேர் வீக்னஸ். அதை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் மற்றபடி டிஃப்ரெண்டா எதுவும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஓகே, முக்கியமான இன்னொரு ஒரே ஒரு விஷயம். ஓடிஐக்கு புது கேப்டன் சுப்மன் கில். அது அவர் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாத்தோட இதுவுமே வாங்கிட்டாரு. ஸோ டெஸ்ட்டு, T20ல ஸ்டில் சூரியகுமார் யாதவ் தான் ஹீஸ் அ வைஸ் கேப்டன். பட் ஆனால் ஓடிஐயில் ஹீஸ் ரீப்ளேசிங் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் லைக் ரோஹித் சர்மா. ஸோ அவருக்கு இது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் சீரீஸாக இருக்கும்? லைக் வாட் உட் பி இஸ் மைண்ட் செட்? லைக் பேட்டிங் ஃபார்ம் பற்றி நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஹீஸ் இன் கோல்டன் டச். ஸோ கேப்டன்சி லிமிட்டட் ஓவர்ஸ் ஃபார்மேட். ஸோ அதில் அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்? என்ன அவர் வந்து பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சீரீஸில்? இல்ல அடுத்த 2 வருஷம் அட்லீஸ்ட் மினிமம் அவருக்கு எல்லா சீரீஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இது வந்து லேர்னிங் கர்வ் ஃபார் ஹிம் இல்லைங்களா. எஸ்பெஷலி நமக்கு இந்த T20 வேர்ல்டு கப்பு, ஒன் டே வேர்ல்டு கப்பு, WTC இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து அதான் ஐ திங்க் நீங்க T20 இவர் இல்லை இருந்தாலும் அந்த வேர்ல்டு கப்பு அந்த மேஜர் டோர்னமெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்ன ட்ரை பண்ணணுங்கிறது வந்து சி ஒன் டேஸ்ல நமக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த கிளியரா ஒர்க் அவுட் பிளான் பண்ணணும் ஓகேங்களா. பவுலிங் எவ்வளோ எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவ்வளோ எஃபெக்டிவா நமக்கு தெரிஞ்சிடும். பேட்டிங் நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம டீம் செட் ஆயிடும். பவுலிங் தான் மெயினா வந்து அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்றாரு, என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர்றாருங்கிறது தான் முக்கியம். ஓகே, சரி. ஓகே மாஸ்டர், இப்போ வந்து இட்ஸ் டைம் ஃபார் பிளேயிங் 11 ஃபார் போத் த டீம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 வந்து நான் படிக்கட்டுமா? என்னோட பிளேயிங் 11. நீங்க சொல்லுங்க. ஓகே, கன்சிடரிங் அந்த 3 பேர் இல்லாமல் இருக்கிறதுனால என்னோட பிளேயிங் 11 வந்து டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ் கேப்டன் டு ஓப்பன். ஒன் டவுன் என்னோட டீமில் வந்து கேமரூன் கிரீன். 4 வந்து மேட் ரான்ஷா. 5 வந்து ஜாஷ் பிலிப்பி ஹூ இஸ் கோயிங் டு பி அ விக்கெட் கீப்பர். 6 வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, மேட் ஷாட்டா இல்லை மிச்சல் ஓவனான்னு. பட் ஐ திங்க் மிச்சல் ஓவன் லுக்ஸ் வெரி ப்ராமிசிங் டு மீ. ஸோ அவர் வந்து நம்பர் 6. அப்புறம் வந்து கூப்பர் கான்லே, மிச் ஸ்டார்க், நேத்தன் எல்லிஸ், ஜாஷ் ஹேசல்வுட், பென் வாரிஷ். ஸோ பென் வாரிஷ்க்கும் மேட் கூன்மனுக்கும் எனக்கு வந்து ஒரு டை இருந்துச்சு. பட் ஐ எம் கோயிங் வித் பென் வாரிஷ்.
ஓகே. நீங்க மேத்யூ ஷாட் எடுக்கல கரெக்டா? மேத்யூ ஷாட்டுக்கு பதில் தான் நான் வந்து இவர் எடுத்திருக்கேன். மிச்சல் ஐ ஓவன். திங்க் நீங்க சொன்னதுல நானும் எல்லாரையும் வச்சிருக்கேன். மேத்யூ ஷாட் வச்சிருக்கேன். அந்த கடைசியா ஒரு பவுலர் சொன்னீங்களே, பேர் என்ன? பென் பென் வாரிஸ். டுவாரஸ். அவருக்கு பதிலா நான் மேத்யூ ஷாட் வச்சிருக்கேன். எனக்கு பவுலர்ஸ் வந்து மெயினா இவங்க 3 பேர் தான். எலிஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க்கு. ஆஹ் உங்களுக்கு அகைன் நான் அஸ்யூம் பண்றது என்னன்னா கேமரன் கிரீமும் மார்ஸும் பவுலிங் போடுவாங்க. பிளஸ் அந்த கூப்பர் கானன்லே அந்த 3 ஆல்ரவுண்டர்ஸ் வில் கவர் அப்படின்னு எடுத்திருக்கேன் நான். அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி போக மாட்டாங்க. ஏன்னா வந்து 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லாம போறது வந்து எனக்கு தெரிஞ்சு சூசைடு தான். யாருக்காவது ஒருத்தருக்கு பேட் டேனாலும் வந்து கை சுத்துறதுக்கு ஆள் இருக்காது. இல்ல அதுதான் 6 பேர் இருக்காங்கல்ல, நம்ம 3 ஆல்ரவுண்டர்ஸ்ல சொல்றோம். ப்ராப்பர் வந்து பவுலர்ஸே வந்து சொல்றேன். அதாவது 4 பவுலர்ஸ் இல்லாம ஒரு ஒருத்தர் வந்து நீங்க பார்ட் டைமர் வச்சு நீங்க போலாம். பட் ஆனா நீங்க ம். சொல்றதுல வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. பட் ஆனா பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. கமிங் பேக் டு இந்தியா பிளேயிங் 11. நான் படிக்கட்டுமா, நீங்க படிக்கிறீங்களா உங்களோட டீம்? நீங்களே படிங்க. ஓகே, என்னோட டீம் ஐ திங்க் இட்ஸ் பிரிட்டி மச் ஐ பிலீவ் திஸ் இஸ் கோயிங் டு பி த பிளேயிங் 11. அண்ட் நானுமே இந்த டீம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் வந்து அர்ஷித் ராணா மாஸ்டர், செகண்ட் வந்து சுபம் கில்லு. ஓகே. ஓகே, ஸோ என்னோட ஓப்பனர்ஸ் வந்து ரோஹித் சர்மா அண்ட் சுபன் கில். ஒன் டவுன் வந்து விராட் கோலி. நம்பர் 4 வந்து ஸ்ரேயாஸ் ஐயர். நம்பர் 5 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுல். நம்பர் 6 ஐ வில் ஹாவ் நிதிஷ்குமார் ரெட்டி. நம்பர் 7 அக்சர் பட்டேல். நம்பர் 8 ஐ வில் கோ வித் வாஷிங்டன் சுந்தர். குல்தீப் யாதவா வாஷிங்டன் சுந்தரான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஐ திங்க் இட் வில் பி வாஷிங்டன் சுந்தர். அண்ட் என்னோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 பேர் வந்து முகமது சிராஜ், ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஓகே. ஐ திங்க் ஒன்லி ஃபியூ டிஃபரன்சஸ் நினைக்கிறேன். நான் ஹர்ஷித் ராணாக்கு பதிலா பிரசித் கிருஷ்ணா எடுத்திருக்கேன். கேஎல் ராகுலுக்கு பதிலா ஜூரல் எடுத்திருக்கேன். ஓபனர் யார் சொன்னீங்க? ஓப்பனர் வந்து ரோஹித் சர்மா அண்ட் சுபான் கில். ஓகே, அது கரெக்டா எடுத்திருக்கேன். அப்ப அந்த 2 தான் டிஃபரன்ஸ். ஓகே, பட் இன்ட்ரெஸ்டிங். இல்ல பிரசித் கிருஷ்ணா ஏன் எடுத்தேன்னா, பெர்த்துங்கிற ஒரு அசம்ஷன்ல ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல அவர் ஹைட்டுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி லாஜிக்ல தான் எடுத்தேன். ஜுரல் வந்து கிவ் யூ an extra pace. 145 கிளிக்ஸ் போடுவார். அதான் சிராஜ் இருக்காரு. சிராஜ் 145 கன்சிஸ்டண்டா போட மாட்டாரு மாஸ்டர். அவர் 138 137 தான் மேக்ஸிமமே அவரோட இது. ஸோ உங்களுக்கு இதுல பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹர்ஷித் ராணா தான். ஸோ ஐ திங்க் பிரசித் கிருஷ்ணாவும் போடுவாரு. யா பிரசித் கிருஷ்ணா யா போடுவாரு. பட் ஆனா வந்து ஹர்ஷித் ராணா இஸ் நோன் ஃபார் ஹிஸ் பேஸ். கரெக்ட். பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது கொடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஸோ கேஎல் ராகுல் இஸ் நாட் இன் த பிளேயிங் 11 அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக நினைக்கல. ஹீ இஸ் கோயிங் டு பி த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். கண்டிப்பா வந்து ஹீ சீல்டு. ஜூரலுக்கு அவங்க மெயினா டெஸ்ட்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஜூரலுக்கு சான்ஸ் அதிகமா தோணுது. இல்லை, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா லைக் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இதுதான் சொல்கிறேன். லைக் ஹி ஹஸ் டேக்கன் இன் டு போத் ஹேண்ட்ஸ் அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் ஹிம் எனி டைம் சூன். பட் ஆனால் இல்ல நான் ஒரே ஒரு இது மட்டும் என்ன சொல்லிடுறேன்னா, ஏன் நான் சொல்றேன்னா, நமக்கு இப்ப கில்லு, ரோஹித், கோலி, டு சம் எக்ஸ்டன் ஐயர் எல்லாருமே அந்த ஒரே மாதிரி பிளேயர்ஸ் இல்லையா? ஸோ ராகுலும் அதே இடத்துல அதே மாதிரி வந்து பண்ணாருன்னா நமக்கு அதே இல்லை, அவர் சாம்பியன்ஸ் அட்டாக் பண்ணாரு. பண்ணாரு. பட் எனக்கு என்ன ஸ்டில் தோணுதுன்னா அந்த வேரியேஷனுக்கு ஒரு யங்ஸ்டர் வைப்பாங்கன்னு தோணுது. பார்க்கலாம். ஐ மீன் இட்ஸ் நாட் அ பேட் கால் கன்சிடரிங் ஃபியூச்சர் அண்ட் எவ்ரி திங். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தே வில் ஸ்டிக் வித் கேஎல் ராகுல் தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஆனால் வந்து குல்தீப் யாதவ் என்னோட டீம்ல மிஸ் ஆனாரு. நீங்க என்ன? நானும் எடுக்கல. ஏன்னா அவங்க கண்டிப்பா பேட்டிங் வந்து 10, 7, 8 வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் 3 அகைன் ஹர்ஷித் ராணா மேபி நீங்க ஆல்ரவுண்டர். ஆமா, ஏன்னா அவங்க ஆல்ரவுண்டர் நிறைய எதிர்பார்ப்பாங்க. அதனால வந்து வாஷிங்டன் சுந்தர் தான். ஓகே, ஓகே, நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஹூ இஸ் கோயிங் டு வின் தி ஃபர்ஸ்ட் மேட்ச்? இந்தியா. ஓகே, I'll go with India. ஸோ உங்களோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியால அண்ட் ஆஸ்திரேலியால? இந்தியால விராட் கோலி, ஆஸ்திரேலியால டிராவிஸ் ஹெட்.
அதை நான் சோகத்தோட தான் சொல்றேன், பயத்தோட தான் சொல்றேன். ஆஸ்திரேலியால வந்து மிச்சல் மார்ஷ், இந்தியால வந்து I'll go with சுப்மன் கில். ஓகே. ஓகே, நானும் மாஸ்டரும் வந்து டீம்ஸ் ப்ராபபிள் பிளேயிங் 11 எல்லாமே பிக் பண்ணிட்டோம். 2 பேருமே வந்து இந்தியா ஜெயிக்கும்னு சொல்றோம். இந்தியன் டைம்ல 8:30 AM, 8:30 தானே மாஸ்டர் இந்தியன் டைம்ல? 8:30 9:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 9 o'clock. 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது. யூகேல நீங்க இருக்கீங்கன்னா நம்மளுக்கு காலையில 4:30. 4:30. மாஸ்டர் வந்து அலாரம் வச்சு எழுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. காலையில 4:30 எந்திரிச்சு இந்த குளூர்ல நம்ம மேட்ச் பார்க்கலாம். ஃபார் டீம் இந்தியா. டீம் இந்தியா வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் வில் பி த ஸ்டார்ட் ஆஃப் லைக் தேர் கேம்பெயின் டுவர்ட்ஸ் லைக் வேர்ல்ட் கப் 2027. மேட்ச் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக அந்த மேட்ச் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சண்டே கண்டிப்பாக இன்னொரு ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு போடுங்க. அண்டில் தென், சைனிங் ஆஃப், விக்ரம் And Master, thank you.